ஏஜ் வெரிஃபிகேஷன், லாகின் செக் பண்ணுறது, டிஸ்கவுண்ட் ஆஃபர், எக்ஸாம் ரிசல்ட்டு, டிராஃபிக் ஃபைன், ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஸ்டாக் செக் பண்ணுறது, சேலரி ஹைக்கு, அட்டண்டன்ஸ் செக் பண்ணுறது, கேமில் ஸ்கோர் பார்க்குறது, பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் செக் பண்ணுறது, இன்னும் நிறைய அப்ளிகேஷனில் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் ஆல்வேஸ் வந்து நமக்கு பூலியன் டைப் தான் ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது ட்ரூ ஃபால்ஸ். அதில் டிஃபால்ட் வேல்யூ நமக்கு ஃபால்ஸ். அதில் ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் செக் பண்ணிடலாம். 1 = 2 அப்படின்னு கொடுக்கும்போது உள்ள ப்ராசஸிங் நடக்குது. இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு பார்க்குறதுக்கு. இது ரெண்டும் சேம் கிடையாது. அதனால நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகிற வேல்யூ ஃபால்ஸ் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் கிரேட்டர் தென் 1 > 2. இப்போ இங்கே 1 வந்து 2 விட பெரிய நம்பர் இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஸோ அப்போ இதுக்கும் நமக்கு கிடைக்க போகிறது ஃபால்ஸ். அடுத்தது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. 1 கிரேட்டர் தெனாக இருக்கணும், இல்லை ஈக்குவலாக இருக்கணும். 1 > 2. அப்போ 1 வந்து 2 விட கிரேட்டர் தென் கிடையாது. ஸோ ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் லெஸ் தென். ஸோ லெஸ் தென் அப்படிங்கும்போது 1 < 2 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ 1 2 விட சின்ன நம்பரா அப்படின்னு தான் கேட்குறோம். கண்டிஷன் ட்ரூ. நெக்ஸ்ட்டு 1 < or equal to 2. அதாவது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் கம்பேர் பண்ணும்போது 2 சேமாக இருக்கணும். ஆர் அந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூ ரைட் சைடோட சின்ன நம்பராக இருக்கணும். இந்த கண்டிஷன் ட்ரூ. அடுத்தது நாட் ஈக்குவல் டு. லெஃப்ட் சைடு வேல்யூவும் ரைட் சைடு வேல்யூவும் சேமாக இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவும் ட்ரூ தான். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக ஏவும் பியும் நான் ஒரே வேல்யூ தான் வச்சுருக்கேன். கிரேட்டர் தென் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபால்ஸும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணும்போது ட்ரூவும் கிடைக்கும்.